கர்த்தர் நமக்கு போதிப்பானாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாளிலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த, என்னிடத்திலே கேட்ட ஒரு கேள்வியை அல்லது அவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. மத்திய எழுதுகிறதான சுவிசேஷத்திலே 28வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது 2 ஸ்திரீகளை சந்திக்கிறார். அதற்கு பின்புதான் அவருடைய சீஷர்களை சந்திக்கிறார். சீஷர்களை சந்தித்த ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரதான ஒரு கட்டளை கொடுக்கிறார். 19வது 20வது வசனத்தில் பிரதான ஒரு கட்டளை கொடுக்கிறார். எல்லாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய என்னுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் நாங்கள் சீஷராக்க வேண்டும். எல்லாரையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சீஷராக்க வேண்டும். அப்ப சீஷனாக்குகிற ஒருவன் அவன் ஏற்கனவே சீஷனாய் இருக்க வேண்டும். சீஷனாய் இருக்கிற ஒருவன் தான் இன்னொருவரை சீஷனாக்க முடியும். விசுவாசியாய் இருக்கிற ஒருவனை விசுவாசியாக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவன் விசுவாசியா அப்படின்றது அவனுக்கே சில நேரங்களில் கேள்வி வரும். எப்ப கேள்வி வரும்? தன்னுடைய ஜெபத்திற்கு, தன்னுடைய தேவைகளுக்கு, தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதில் இல்லாத பொழுது அவன் தேவனை கேள்வி கேட்கிறவனாய், தேவனை விசுவாசியாதவனாய் இருக்கிறான். ஆண்டவர் இருக்கிறாரா? அவருக்கு கண் இருக்கா? அவருக்கு காது இருக்கா? இருந்தா ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்கிறோம். அதுதான் விசுவாசி. ஆனா சீஷன் என்று சொல்லுகிறவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எது நடந்தாலும் அவன் எஜமான் என்ன சொன்னாரோ, தன்னுடைய குரு என்ன சொன்னாரோ அந்த காரியங்களை கடைபிடித்து அதை சரியாய் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறவன். பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் பின்பற்றும்படிக்கு போதிக்கிறவன் தான் சீஷன். அப்ப நாம் எல்லாரும் சீஷர்களா இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று கொடுத்து, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம். எல்லாரும் சீஷராக இருக்கும். அப்ப ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராகுங்க. அப்ப இத்தனை வருஷங்களா, 12-13 வருஷங்களா நீங்க சீஷராகிட்டே இருக்கீங்க. இந்த சீஷத்துவம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால், நீங்க மேல போய் ஆண்டவரோடு கூட சேர்ந்து சீஷர்களாய் நாங்கள் இந்த பூமியை ஆளுகை செய்யும் பொழுது, ஆட்சி செய்யும் பொழுது அது நிறைவேறும். தேவனோடு கூட நித்தியமாய் நாங்கள் செலவு செய்யும் பொழுது, நாங்கள் நம்முடைய எஜமானோடு, நம்முடைய குருவோடு, நம்முடைய மனவாளனோடு கூட இருக்கிற நாளிலே அது நிறைவேறும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. 27வது அதிகாரத்தில் 61வது வசனம். அங்கே மதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை கொண்டு கல்லறையிலே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த பின்பதாகவும் மகதலேன் மரியாளும் மற்ற மரியாளும் அந்த கல்லறையை விட்டு போகாதபடிக்கு கல்லறையின் இடத்திலே அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார்கள். எல்லாரும் போயிட்டாங்க. சிலுவையின் அடியிலேயே, சிலுவையில மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க, அதாவது யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த போதிலே எல்லா சீஷர்களும் சிதறி ஓடி விட்டார்கள். என்ன நடக்கிறதோ என்று சொல்லி பார்ப்போம் என்று பேதுரு மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றினார். அதற்கு காரணம் உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூடுவதற்கு முன்புதான் நீ என்னை 3 தரம் மறுதளிப்பார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் சொன்னா அவன் பின்னால போய் தான் ஆகணும். நிறைவேறு. கடைசியில சிலுவை மரத்தண்டையில யாரை யோவான் மாத்திரம் தன்னுடைய தாயோடு கூட நிற்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து தன்னுடைய தாயை யோவானுக்கு பாரம் கொடுக்கிறார். ஸ்ரீயே, இதோ உன்னுடைய தாய். என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய வேலையையும், என்னுடைய பொறுப்பையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சீஷனை நம்புகிறார். அந்த இடத்துல 5000 பேர், 4000 பேர், எத்தனையோ பேர் ஆண்டவரை வந்து கேட்டார்கள், பிரசங்கம் கேட்டார்கள். அநேகர் வந்து அவர்களாலே அற்புதங்களை, அடையாளங்களை பெற்றுக் கொண்டார்கள். அநேகர் வியாதியிலே இருந்து சுஸ்தமானார்கள். அநேகர் வந்து உயிர் தெளிப்பிக்க பண்ணினார் ஆண்டவர். இல்ல, சின்ன பிள்ளைய நிறைய பேர், எல்லாரும் உயிரோடு கூட இருக்கிறார். யாருமே அங்க இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இருதயத்திலே சாய்ந்த சீஷன், அவருடைய இருதயத்தில் அவர் எப்பேற்பட்டவர், அவர் யார் தான் நேற்று சொன்னவர்களுக்கு அவரை அறிகிற அறிவுக்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டமாயும் குப்பையாயும் என்ன வேண்டும். அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இதயத்திலே சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை நன்கு அறிந்திருந்த அவர் எப்பேற்பட்டவர், அவர் எதை விரும்புவார், அவருக்கு எதை செய்தால் பிடிக்கும் என்று அறிந்திருந்த அந்த சீஷன் கடைசி நேரத்திலும் அவருடைய மரண தருவாயிலும் சிலுவை அண்டையில இருந்தார். அதுக்கு பிறகு அவரும் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டார். ஏற்றுனா அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறார், தன்னுடைய தாயை பராமரிக்கிறதான வேலை. அதே நேரத்தில் இந்த மகதலேன் மரியாளும் என்ன செய்கிறார், கடைசி வரை சிலுவை அவரை கல்லறையிலே கொண்டு சிலுவையிலே இருந்து இறக்கி அவரை கொண்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணின பொழுதும் அந்த கல்லறையை விட்டு அவர்கள் நீங்காது இருந்தார். 28வது அதிகாரம் 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேன் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் கல்லறை பார்க்க வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்த கல்லறை பார்க்க வந்தார்கள். பார்க்க வந்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை தான் இந்த நாளிலே நண்பர்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. நாம் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஒரு தூதன் அந்த கல்லை புரட்டி அந்த கல்லின் மேல உட்கார்ந்திருந்து மகதலேன் மரியாளையும் மற்ற மரியாளையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தரை எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள்? கேட்ட கேள்வி தெரியுதா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல கர்த்தரை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? அவருக்கு எந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கு? மரித்த கிறிஸ்துவை கொண்டு போய் வச்சுட்டாங்க கல்லறை. அவர் உயிர்த்திருந்தார், பரமேறி சென்றார், மறுபடியும் வருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். அத்தனை மத்தியிலும் இந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எங்கு வைத்திருக்கிறேன், எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன்? இந்த நாளில் ஒரு ஆளை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த தூதர் மரியாதையும் மகதலேன் மரியாதையும் கூப்பிடுறான். அந்த இடத்த பாருங்க, இங்க வச்ச இடம் வெறுமையாக இருக்கிறது, காலியாக இருக்குது, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, ரட்சிப்பை தந்த கிறிஸ்துவை, எனக்காய் யாவையும் செய்கிறவரை, எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவரை, எனக்காய் ஜெயம் தருகிறவரை, எனக்காய் வழக்காடுகிறவரை, என் தேவைகளை சந்திக்கிறவரை, தாய் தன் பிள்ளையை மறந்த பொழுதிலும் என்னை மறக்காதவரை, எனக்காய் ஜீவன் கொடுத்தவரை, எனக்காய் ரத்தம் சிந்தினவரை, எனக்காய் உயிர்த்தெழுந்தவரை, எனக்காய் எல்லா அவமானங்களையும் நிந்தனைகளையும் வசைமொழிகளையும் காரை துப்புதலையும் தலையிலே அடைந்தது, கன்னத்தில் அறை வாங்கினது, சவுக்கினாலே தன்னுடைய முதுகை பீக்க கொடுத்து எல்லா விதமான எனக்காய் தன்னுடைய வஸ்திரங்களையே கலட்டி அவரை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தினவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு வைத்திருக்கிறோம்? கேள்வி, பெரிய கேள்வி தான். வாசித்துக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே என்னோட பேசுகிறார். வாழ்க்கையில ஆண்டவரை என்ன நீ எங்க வச்சிருக்க கேட்டேன். யாராவது ஒரு இடத்துல வந்து கேட்டாங்க, ஆண்டவர் எங்க, என்ன சொல்லுங்க, எங்க வச்சிருக்க? உங்க வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஸ்தானத்திலே இருக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க, எந்த அந்த இடம் அவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்க, எதையுமே நீ தான், வாழ்க்கையே நீ தான், உயிரே நீ தான், எல்லாமே நீ தான். ஆனால் உயிரை கொடுத்தவர், இந்த உயிரை கொடுத்தவர், இந்த உயிரை மறுபடியும் தன்னோடு கூட இருக்கும்படியாய் அழைத்து செல்ல வரப்போகிறார். ஒரு பாட்டு இருக்கு, அது என்ன சொன்னா, அது ஒரு கருத்தான பாட்டு, மலைய பாட்டு. யாரு பாடினான்னு சொல்லி தெரியாத, கண்ணதாசன் எழுதினான்னு சொல்லி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்?
எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டில் தான் உறவு, வீதி வரைக்கும் செத்து போனா வீதி வரைக்கும் மனைவி, அதுக்கு பிறகு அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் உள்ள வருவான் எங்க காடு வரை, சுடுகாடு வரை, இடுகாடு வரை, அதுக்கு பிறகு ஒருத்தர் கிடையாது. சில நாட்கள் நாம் ஒரு ஆள் இருந்தமான கூட மறந்து போயிருக்கோம். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய உறவு. ஆனால் நித்தியம் வரைக்கும் அவரோடு கூட இருக்க, நித்தியமா அவரோடு கூட இருக்கிற நாள் வரைக்கும் சதா காலங்களுக்கும் நம்மோடு கூட உலகத்திலும் சரி நித்தியத்திலும் சரி இருக்கிற ஒரே ஒருவர் என்று சொன்னால் நமக்காய் ஜீவன் கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல என் கணவன் அவ்வளோ பெருசு, என் மனைவி இவ்வளோ பெருசு, என் பிள்ளைகளுக்காக நான் எதையும் செய்வேன், அவங்களுக்காக இதை செய்வேன், அவங்களுக்காக அதை செய்வேன், இவ்வளோ செய்வேன் சொன்னாங்க சொல்லணும். ஆனா உன்னை ரட்சித்தவரை, உனக்காக ஜீவன் கொடுத்தவரை, உன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் தன்வசமாய் சுமந்து கொண்டவரை, உன்னுடைய அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் தான் சகித்தார். நான் வாழ வேண்டும், நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்பேற்பட்டவர் எந்த இடத்துல இருக்கிறார்? அவர் முதன்மையான ஸ்தானத்தில் இருப்பார் என்று சொன்னார். ஆராதனைக்கு நேரத்தில் அவர் முதன்மையான ஸ்தானத்தில் இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவது ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கும். காலையில் எழுப்புடன் ஜெபம், எழுப்புடன் வேதவாசம், எழுப்புடன் அவரோடு கூட சில விஷயங்கள், அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள். இது பேசிக். இதே தாண்டி அநேக காரியங்கள் உண்டு. இதையே நாம் செய்யறோம் இல்லை என்று சொன்னால் இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கும். அவர் இன்னும் நம்ம தேடிக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்க இருக்காரா? எங்க ஆண்டவர் எங்க இருக்காரு? வெளியில நின்று தட்டிட்டே இருக்காரு. ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் நகைச்சுவை ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் வேற என்னது ஒரு கதை ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் செட் ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் வேற என்ன ஓடிட்டு இருக்கு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் காரியம் ஓடிட்டு இருக்கு. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான காரியம் தேவன் இன்னும் தட்டிட்டு இருக்காரு உள்ளவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நாங்க என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு. அவ்வளோ பெரிய பாஸ்டர்ட்ட ரட்சிக்கப்பட்டு, எவ்வளவு பெரிய பாஸ்டர்ட்ட ரட்சிக்கப்பட்டாலும் நீ போய் கலிலேயா கடல்லையே மூழ்கி எழுப்பி வந்திருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் இன்னும் வெளியில தட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் ஆண்டவர் எங்க இருக்காரு, ஆண்டவர் எந்த ஸ்தானத்துல வைத்து அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும். இன்னைக்கு யாராவது வந்து கேட்ட ஆண்டவர் வந்து பார்த்தேன் சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியுமா? என் வீட்டுல எல்லா இடத்துல ஆண்டவர் தான் இருக்காரு. எங்க காணல அப்படிதான் கேட்பேன். ஆனால் அவர் என்னுடைய ஹால்லையும் ஆண்டவர் இருக்க முடியும், என்னுடைய பெட்ரூம்லையும் ஆண்டவர் இருக்க முடியும், என்னுடைய கிச்சன்லையும் ஆண்டவர் இருக்க முடியும், என்னுடைய ஸ்டோர் ரூம்லையும் ஆண்டவர் இருக்க முடியும், என்னுடைய டாய்லெட்லையும் ஆண்டவர். அவருக்கு என் வீட்டிலே எல்லா அதிகாரங்களும். அவர் தான் என் வீட்டுக்கு தலைவர். அவருக்கு தான் இந்த வீடு சொந்தம், அவருக்கு தான் இந்த ஊழியம் சொந்தம், அவருக்கு தான் இந்த வாழ்க்கை சொந்தம். இதன் பிறகு சொல்ல முடியாது. ஆராதிக்கிறோம், வருஷங்களாய் ஆராதிக்கிறோம், வருஷங்களாய் ஆலயத்துக்கு வருகிறோம், அற்புதங்கள் செய்கிறோம், அதிசயம் நடக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றோம், ஊழியங்கள் தேசங்களுக்கு போய் நிறைவேற்றோம். நான் என்னை பற்றி பேசுகிறேன், தேசங்களுக்கு ஊழியம் செய்யறோம். ஆனா ஆண்டவர் இன்னும் வெளியில தான் இருக்கிறார். அவர் கொடுத்த கிருபை வரங்கள் மாறாது. அது கொடுத்த கிருபை வரங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனா கொடுத்ததுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். கொடுத்த கிருபை வரங்கள் அத்தனையும் கொடுத்த 5 தாளந்துகளை போல, அந்த 5 தாளந்துகளை நாங்கள் அப்படியே ஒரு காலத்தை நாங்கள் பெருக்கிறோம். 5 10 ஆக்கிட்டோம். அது 10க்கு பிறகு நம்மளால போக முடியல. ஏன்? 5 10 ஆக்கியாச்சு தானே, போதும், திருப்தி அடைஞ்சாச்சு. அநேக மணிக்கு நம்முடைய வாழ்க்கை வளர்ந்தா 20 பேர் இருக்கிறோமா, போதும், 20 பேர் போதும், 20 பேர் போதும், உண்மைதான். ஆனால் அந்த 20 பேர் நாளை பரலோகம் நிறைய போவது கிடையாது. என்னால் முடிந்த வரையும் நான் ஜீவனோடு கூட இருக்கிற அத்தனை நாளும் என்னால் எவ்வளவாய் கர்த்தருக்காய் பிரயாசப்பட முடியுமோ, கர்த்தருக்காய் ஓட முடியுமோ, கர்த்தருக்காய் ஜீவிக்க
முடியுமோ, கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்ய முடியுமோ அத்தனை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது மட்டும்தான் என்னோட கூட வரும். நீங்க சேர்த்து வைக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம், பேர், புகழ், பட்டம், பதவி, வீடு, வாகனம் எதுவுமே உங்களோட கூட வராது. நீங்க போட்டு இருக்கிறதான ஆடை ஆபரணங்கள் கூட வராது. உங்களோட வருகிறதான ஒரே ரெண்டே உங்களுடைய ஆத்மா. அடுத்தது நீங்க சம்பாதிக்கலாம். அது ரெண்டு மட்டும்தான் பரலோகத்தில் வரும். என்னை இவ்வளவாய் நேர்த்தியாய் நடத்தின ஆண்டவர், நாங்க அவரை பார்க்க போறோம். என்னத்தை கொண்டு போக போறோம்? பிரதர் வீட்டுக்கு போறேன். போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் போறேன், எந்த நாளும் போறது கிடையாது. அப்ப எப்பயாவது போகும் பொழுது நான் சும்மா போக முடியுமா? இல்லையா? எதனால டெய்லி காலையில அன்றைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா ஓகே. சிலர் அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பண்றது. ஆனா நாங்க போக போறது ஒரே முறை. உள்ள என்ட்ராங்கன்னா வெளியில வர முடியாது. மேல போனாலும் அப்படிதான், கீழே போனாலும் அப்படிதான். ஒரே முறை தான். ஆனா ஒரே முறை போகிற அந்த இடத்துக்கு போகும் பொழுது நாங்க எண்ணத்தை கொண்டு போக போகிறோம். எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் என்பதை கேட்கிறதுக்கு முன்பதாக நாங்கள் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி, நான் போனா முதலாவது நான் போன ஏதாவது வாங்கிட்டு போறது? ஆண்டவரை வைத்த இடமே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நீங்க கொடுத்த இடமே. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளியிலே என்று கற்றுக்கொண்டு ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தான். நான் அவனோடு கூட போஜனம், அவனும் என்னோடு கூட போஜனம். நான் எத்தனை பேரோடு கூட தேவன் போஜனம் பண்ணுறேன்? எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் உங்கள் வீட்டில், உங்களோடு கூட உங்கள் வேலைத்தளத்தில், உங்களுடைய பயணத்தில் எத்தனை பேர் வர்றாங்க? அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தர் இன்னும் ஒரு நாளை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நம் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார், அவர் ஒரு இடத்தை கொடுக்கிறார். நாம் நினைச்சது அவர் இருக்காரு சொன்னீங்க. அநேகமான நேரத்தில் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணும் இருக்கிறாரு, ஆபத்து அபாயங்கள் வரும் பொழுது இருக்கிறாரு, நம் தேவைகளை சந்திக்கும் பொழுது. ஆனா மற்ற நேரங்கள் அவர் கிடையாது. மற்ற நேரங்கள் கிடையாது. என் பிள்ளையோட எல்லா நேரத்திலும் நான் பேசுறேன். படுத்திருக்கும் போது பேசுறேன், எழுந்திருக்கும் பொழுது பேசுறேன், சாப்பிடும் பொழுது பேசுறேன், குளிக்கும் பொழுது பேசுறேன், விளையாடும் பொழுது பேசுறேன். எல்லா நேரத்திலும் பேசிட்டே இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையோட. அப்ப என்னுடைய அப்பாவும் அவருடைய பிள்ளையாகி என்னோட எப்பொழுதும் பேசுகிறார். ஆனா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன்னா சில நேரம் ஜிஷுவோட எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா அவர் கூப்பிட்டா பேச மாட்டார். நான் எங்கேயோ இருப்பேன், அவர் எங்கேயாவது தலையாடிட்டு இருப்பார். நான் உள்ள இருக்கும் போது ஒரு தலையாடுறது எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. நான் பாத்ரூம்ல இருந்து கூப்பிடும் போது அல்லது ரூம்ல இருந்து ஜிஷு கூப்பிடும் போது முன்னுக்கு இப்படி நான் கேட்க எனக்கு கேட்காது. அதே போல என் ஆண்டவர் என்னை கூப்பிடும் பொழுது நான் அவருக்கு மறு உத்தரவு செய்ய வேண்டும். நாங்க எதிர்பார்க்கணும் இல்லை, நான் கேட்கிற ஜபத்துக்கு என்ன ஆண்டவர் பதில் கொடுக்கணும். நான் ஜெபம் பண்ண முழங்கால் போடும் பொழுதே தப்பா நீ கேட்கறது கேட்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும். ஆனால் அவர் கூப்பிடும் பொழுது ஏன் நம்மாலே மறு உத்தரவு சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அவர் என்னோடு கூட அவர் இன்னும் வெளியே என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கார். அதனால அவர் தட்டுகிற சத்தமோ கூப்பிடுகிற சத்தமோ எனக்கு இன்னும் கேட்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உன்னதப்பட்ட 5வது அதிகாரம் அருமையாயிருக்கு. உன்னதப்பட்ட 5வது அதிகாரம் அது கொஞ்சம் தேடுறது லேட் ஆகும். அது வரையும் நான் வாசிக்கிறேன். 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன். ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல அழகான ஒரு கன்வர்சேஷன் போகுது. 2 லவர்ஸ் இடையில, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. சரி, உன்னதப்பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம். அத அவங்க ஆண்டவர் வந்து தட்டுறாரு, கதவு தட்டுறாரு. கட்டும் பொழுது நான் நித்திரை பண்ணினேன். சுலமிக்க சொல்றான், மணவாட்டி சொல்றான், சபை சொல்லுது, நானும் நீங்கள் சொல்றோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருக்கிறது. நான் படுக்க போயிட்டேன், ஆனாலும் என் இதயம் விழித்திருக்கிறது. எதற்காக விழித்திருக்கிறது? என் கணவன் வருவார், என் மணவாளன் வருவார் அப்படின்னு என்னுடைய இதயம் விழித்திருக்கிறது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் வந்து கதவை தட்டுகிறார். என் நேசர் வந்து கதவை தட்டுகிறார். அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது. ரொம்ப நேரம் தட்டிட்டே இருக்கிறார், இடைவிடாதபடி தட்டிட்டே இருக்கிறார். அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது, நல்லாவே கேட்கிறது. என் நேசருடைய சத்தம் எனக்கு நல்லா தெரியும். யோசுவா சொல்லுவார், இங்க வர்றது எனக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, மூக்குறியிற சத்தம் கேட்டுச்சு. எப்ப இந்த மாஸ்க போட்டுட்டே போயிட்டு அதுக்கு அந்த மூக்குறியிறது இன்னும் கூடிடுச்சு. ரொம்ப
மூக்குறியிற சத்தத்தை வச்சு தெரிஞ்சு நீங்க வர்றீங்க. அப்ப என் பிள்ளைக்கு தெரியுது அப்பா மூக்குறிகிறவரு அப்படின்னு. அப்ப என்னுடைய மனவாளனை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன். கேட்குது, தட்டுறது கேட்குது. என் மனவாளன் தான் இந்த தட்டுவாரு அப்படின்னு அவங்க நல்லா தெரியுது. சிலர் வந்து ஒரு மாதிரி அடிப்பாங்க. அவர் வந்து அவங்க என்ன அவசரத்தில் வரணும் தெரியல. சிலர் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு அப்படிதான் வரணும். வந்து தொடங்க அப்படின்னு. சிலர் வந்து டென்ட்லாம் தட்டுவாங்க. கேட்கலையா இந்த டைம் விட்டு? அப்ப மனவாளன் அவன் தட்டுகிறதுக்கு ஒரு சத்தம் இருக்கு. இந்த சத்தம் அவனோட கேட்கிறது. என் மனவாளன் வந்திருக்கிறான். வசனமாக சொல்லுது, சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, இவ்வளோ அழகா பேசல. சகோதரியே கேட்கல. கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நான் சகோதரியா இல்லை, நான் மனவாட்டி அப்படின்ற ஒரு இதனால நம்ம என்ன செய்யறோம்? கூப்பிடுறது கேட்கல. சகோதரியை கூப்பிடுறது நம்ம கேட்கல. அதுக்கு பிறகு என்ன கூப்பிடுறாரு? என் பிரியமே கொஞ்சம். அதுக்கு பிறகு அதையும் தாண்டி புறாவே, என் ரூபவதி, எவ்வளவு போன அழகா நானே கிடையாது, கதவை திற. இவ்வளோ தட்டி இவ்வளோ சொல்லி நான் கேட்கிற கதவை தரமா? அவர் அதை என்ன சொல்லுது? என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்கிற தூரலினாலும் நனைந்திருக்கிறது. இது என் நிலைமை. இப்படி நான் வெளியில நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். உன்னோடு கூட வந்து வாசம் பண்ண முடியாது, உன்னோடு கூட வந்து ஜீவிக்க முடியாது, உன்னோடு கூட இருந்து எல்லாம் நல்லதிலும் கெட்டதிலும் சுகத்திலும் துக்கத்திலும் பங்கு பெறும்படியாக வந்து தட்டி கொண்டிருக்கிறேன். தூரலினால் நனைந்திருக்கிறது என்றார். அப்ப மனவாட்டி சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன். மனவாளன் சொல்ற கதை, வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் கொடுக்குவேன்? சென்மணிப்படுத்துறாச்சு. இனிமேல் எப்படின்னா ட்ரெஸ் பண்ண எழுபணும், லைட்டா போடணும், மறுபடியும் ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு மறுபடியும் வெளியில வரணும், ஹோலை தாண்டி அதை தாண்டி கொரிடோவை தாண்டி வரணும், கதவு திறக்கணும், இவ்வளவு வேலை இருக்குது. நீ நேரத்தோடய வந்திருக்கணும். வரேன்னு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. இனிமேலும் மக்காய் காத்திருக்கவோ கதவு திறக்கவோ நான் ஆளு கிடையாது. எனக்கு அதை தாண்டியும் வேலை இருக்கு. ஏன்னு சொன்னா நீ நாள் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்படின்னு நம்ம சில காரியங்களினாலே திருப்தி ஆகி கொண்டு இருக்கிறோம். வாதங்களை கருவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சில நேரங்களில் நாம் அப்படித்தான். நம்முடைய அன்றாட தேவைகள், நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள், நம்முடைய சொந்த அபிலாஷைகளின் நிமித்தமாய் தேவன் தட்டுகிறதை நமக்கு கேட்கிறது. தேவனோடு கூட நாங்கள் பேசுகிறோம். அவர் சொல்லுகிறது எனக்கு கேட்கிறது, நான் சொல்லுகிறது அவர் கேட்கிறார். ஆனாலும் நாங்கள் இன்னும் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வேலை தளத்திலே, நம்முடைய ஊழியத்திலே அவரை ஒரு பங்குதாரராக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அவர் உள்ள வரல, இன்னும் வெளியே தான் இருக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, சகோதரியை கூட்டிட்டு இன்னும் வெளியிடவே இருக்கிறார். இன்னும் உள்ள வரல. அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கேட்ட சொன்ன, ஆண்டவரே நான் பிஸி, வேலை, சனிக்கிழமை வரையும் வேலை, ரொம்ப லேட் ஆகி தான் வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவ் இருக்கு, நான் தூங்கணும். ஆண்டவரே எனக்கு எக்ஸாம் வருது, 3 மாசம் ஸ்கூல் இல்லை, திறந்தனே ஸ்கூல் வந்து 5வது கிளாஸ், 11வது கிளாஸ், 13வது கிளாஸ் மட்டும் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட பிள்ளைகள் தான். அதுக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு போல, கிளாஸுக்கு போறேன்னு சொன்னா என்னால A-level எக்ஸாம் எழுத முடியாது, என்னால ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத முடியாது. நான் அதுக்கு நான் போகணும். ஆண்டவர் தட்டுறாரு. 3 மாசம் வியாபாரம் மூடி இருந்துச்சு, வாய்ப்பே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தாதான் விட்டதுன்னா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வியாபாரம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சாக்குப்போக்குகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, அதிசயம் செய்ய, ஆச்சரியமான காரியத்தை நடத்த தட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் என்னோடு கூட உறவு வைக்க அவர் வரும் பொழுது, உறவுக்குள்ள ஆசைப்படும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய குறைவுகளையும் நாம் கடந்து வருகிறதான சூழ்நிலைகளையும் சொல்லி ஆண்டவரை நிராகரித்துக் கொண்டே இருக்கிறோம். மனவாளன் வந்து தட்டார். மனவாட்டி உள்ளத்துல பிளே பண்றேன், வேலை ட்ரெஸ்ஸெல்லாம் கழுவிட்டேன், காலெல்லாம் கழுவிட்டேன், எல்லாம் கிரீம் எல்லாம் போட்டுட்டேன். இப்ப நான் வந்து நான் நிம்மதியா படுத்துட்டேன். வந்து
4வது வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். தட்டி தட்டி பார்க்கல, திறக்கல. இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். என்னென்ன வாய்ப்பு? என்னென்ன வாய்ப்பு? கதவு தான் திறக்கல, கதவுக்கு பக்கத்துல கிரில் இருக்கு, அது மூலமா கையை விடுறாரு. மா வந்து கதவு தர, தம்பி வந்து கதவு தர, மனே வந்து கதவு தர, மகளே வந்து கதவு தர. கதவு துவாரத்துல கையை போட்டு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இருக்கிறதான ஸ்தானத்திலே, இருக்கிறதான நெருக்கத்திலே, நாங்கள் கடந்து போனதான சூழ்நிலைகளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நீ என் வாழ்க்கையில முழுமையான இடத்தை கொடுக்காட்டா, நீ கையால் வந்து புடி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கரங்களை நீட்டுகிறார். கதவு துவாரத்துக்குரியா. அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவர் கையை நீட்டும் பொழுது என்னுடைய இருதயம் என்னவா இருக்குதா? அவர் நிமித்தம் பொங்கிச்சான். அவரை குறிச்சுதான் ஒரு வேதனை, அவரை குறிச்சுதான் ஒரு கரிசனை, அவரை குறித்துதான் ஒரு ஏதோ ஒண்ணு இருதயம் பொங்குது. ஐயோ, என் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா, என் மேல எவ்வளவு நேசம் இருந்த மனுஷன் கையை இதுக்குள்ள விட்டு நீட்டுவது. கொஞ்சம் கேப் தான் அதுக்குள்ள போதும்ல. அதான் இவ்வளவு பிரியம் இருந்தா அந்த மனுஷன் இதை செய்வான். என் உள்ளம் அவருக்காய் பொங்கினது. 5வது வசனம். நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அவர் எழுப்புறார். நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்த வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்த வாசனை உள்ள வெள்ளை போலமும் படிந்தது. அதாவது அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் பண்ணி படுத்திருக்குது. கதவு திறக்கும் போது, கதவு திறக்கிற அந்த குடியில என்ன பண்ணுதான்? அவங்க போட்டிருந்த பொடி லோஷன், என்சாண்டர் பொடி லோஷன் வந்து அது என்னது எதுக்கு போடுறாங்களோ தெரியல. அது எல்லாம் அதாவது வடிகிற அளவுக்கு போட்டு படுத்துருக்கு. சின்ன தேவையற்ற காரியம் இதெல்லாம் பூச்சிட்டு அப்பிட்டு நாங்க வந்து அது வேஸ்டா போகுது. கதவு அப்படிலாம் அப்படி போகுது, வேஸ்டா. அவர் சொல்ற பாருங்க, விரலில் உள்ள வாசனை உள்ள வெள்ளை போலம் எல்லாம் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். இவ்வளவு மேக்கப் பண்ணி இருக்கிற நீ அப்பவே திறந்திருக்கு. இப்போ வந்து என்ன செய்யுது? எதுக்காக மேக்கப் பண்ணி படுக்கிறேன்? நான் படுக்கும்போது தரலாம் செய்து தான் படுக்கிறேன். அது சின்ன காலத்துல பழக்கம். ஏன் சொன்னா ஆண்டவர் வரும்பொழுது பணத்தையா போகக்கூடாது, அதெல்லாம் நீட்டா போயிடணும். அம்மா கேட்பாங்க, படுக்க தானே போய் ஏன் தரலாம் செய்யணும் கேட்கணும். தரலாம் செய்யிட்டு அம்மா சொன்னா நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறேன். சின்ன காலத்துல பழக்கம். அதை போல என்ன செய்யற சுலமிக்கு என்ன செய்கிறார்? தன்னுடைய கை கால்கள்லாம் வெள்ளை போலத்தையும் நெருந்த வாசனை திறமைகளை படுத்தி இதெல்லாம் மனமானதுக்கான அவர் கதவை திறந்த பொழுது என் நேசருக்கு கதவை திறந்தேன். நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவர் கதவு திறந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? நேசர் போய்விட்டார். எவ்வளவு நேரம் கதவு திறந்தார், எவ்வளவு நேரம் தட்டினார், எவ்வளவு வார்த்தைகள் பேசினார், எவ்வளவு காரியங்கள்லாம் சொன்னார். இதெல்லாம் சொல்லி எவ்வளவு நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து கதவு திறந்து வருஷங்களாய் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் வருஷங்களாய் நாங்கள் சொல்லுவோம் ஆண்டோட வருகை தான். இதெல்லாம் கேட்டு எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும், எந்த நேரத்தில் மனவாளன் வந்தாலும் எழுந்து திறக்கிறதுக்கு நானும் நீங்கள் மாயத்தமாய் இருக்க வேண்டும். இவளை போல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வேலை, படிப்பு, ரெஸ்ட் இல்ல, எல்லாம் உண்மைதான். ஆனால் இது எல்லாத்தையும் செய்ய பலன் கொடுத்த கர்த்தருக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். இங்கே அதுதான் நடக்குது. அவர் வந்து திறந்து பார்க்கும் பொழுது நேசரை காணவில்லை. அவர் போய்விட்டார். அவரே சொல்ற, அவர் போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினாலே என்னுடைய இருதயம் ஆத்மா என்ன செய்தான்? சோர்ந்து போயிட்டு. அதாவது அந்த அளவுக்கு அந்த மனுஷன் எனக்காய் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் எனக்காய் பரிந்து பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் எனக்காய் வழக்காடி இருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு எனக்காய் எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டிருக்கிறார், நிந்தைகளை அவமானித்திருக்க. எல்லாம் காரணம் என்ன? அது என்ன? எனக்காக இந்த காரியங்களை எனக்காய் செய்த என் நேசரை நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன்? இன்னொரு வெளியில இருந்து நானே மகளே பிரியமானவளே ரூபவதியே கூப்பிட்டு இருக்கிறார். அல்லது உள்ள வந்துட்டார். ஆண்டவர் தட்டும் பொழுதே நாங்கள் அவருக்கு திறக்க வேண்டியவனாக தட்டுகிறதை நாங்கள் கேட்டும் கேட்காதது போல இப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பேசிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் கேட்டும் கேட்காது போல் நாம் அப்படியே சொன்னா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் ஆராதிப்போம், நாங்கள் தசமபாவம் காணிக்கை கொடுப்போம், மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வீடுகளிலும் கூட நாங்கள் அப்பம் விட்டு கர்த்தருடைய பந்தியை நிறைவேற்றுவோம், ஊழியம் செய்வோம், நம் ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், அதிசயங்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் இன்னும் ஆண்டவர் இல்லைதான். சீஷர்கள் அல்லாத, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இன்னும் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே அற்புதங்கள் செய்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக வேதம் சொல்கிறது, எல்லா முழங்கால்களும், உலகத்தில் உள்ள ராஜாக்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு முடங்கியே ஆக வேண்டும். அதுதான் சத்தியம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அது யாரா இருக்கட்டும். இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது வர்ற விபத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பார். ஏன்? அவர் கூப்பிடுறோம். அவர் கூப்பிடுறத நம்ம கேட்கறது இல்லை ஒழிய, நாம கூப்பிடுறது, நாம பேசுறது, நாம செய்கிறது எல்லாவற்றும் அவர் பார்க்கிறவராய், கேட்கிறவராய், அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அவருடைய கிருபையை அந்த எல்லாவற்றையும் இன்னும் மறைத்து வைத்திருக்கிறது. சொல்றான், அவர் போயிட்டார். என்னுடைய ஆத்மா சோர்ந்து போயிற்று, அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு செய்யவில்லை. அவரை தேடினேன், காணவில்லை, கூப்பிட்டேன், மறு உத்தரவு கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபமாயிருக்கேன், அவரை தேட, அவர்களை கடந்து போய்விட்டார், அவரை தேட முடியாது. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அறிவுரை கொடுத்தார். கர்த்தர் சமீபமாயிருக்கும் பொழுது, அவர் பக்கமாயிருக்கும் பொழுது, அவர் பட்சமாயிருக்கும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது, அவருடைய வாசலை வந்து நின்று கதவை தட்டும் பொழுது நீ அவருக்கு திற, அவரை கூப்பிட்டுக்கோ, அவரை எடுத்துக்கோ, அவரை வச்சுக்கோ, அவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய அரசு அது ஸ்திரப்படும். அவர் இல்லைன்னு சொன்னா எல்லாமே வேஸ்ட். தாவீது நன்றாக இருக்கிறது. வனாந்திரத்திலும் சரி, ராஜ மாளிகையிலும் சரி, போர் முனையிலும் சரி, தேவ சமூகத்திலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. உணர்ந்தவனாய், அறிந்தவனாய். அதனால ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லி, இருதயத்துக்கு ஏற்ற பாவம் செய்தான். அது பாவம் என்றவன் அறிந்த பொழுது உடனே மனம் மாறி, மனம் மருந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை மறுபடியும் அவன் செய்யவில்லை. நாங்க என்ன சொல்றோம்? அவன் விபச்சாரம் பண்றான், அவன் விபச்சாரம் பண்றான், அவன் விபச்சாரி வேசி, அவன் களவு பண்றான், திருட்டு, அவன் குடு அடிக்கிறான், அவன் கொடுக்காரன், அவனோட பேசக்கூடாது, உலகக்கூடாது, போகக்கூடாது. இது நம்முடைய. ஆனால் ஆண்டவருடைய பார்வை அது கிடையாது. அவன் பாவம் செய்தான், பாவம் என்று சொன்ன பொழுது அவன் அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தால் விட்டு விட்டான், மனமாறியாச்சு. ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? தாவீதே விபச்சாரம் பண்ணினான், தாவீதே விபச்சாரம் பண்ணினான், அவ்வளவுதான் நமக்கு. ஆனா அவன் ஒப்புரவாகி அவன் எப்போதோ தேவனிடத்துல வந்துட்டான். அவன் பாவியா இருந்திருந்தால், அவன் விபச்சாரம் செய்தவனா இருந்தால் எப்படி வெளிப்படுத்தின விஷயத்துல தாவீதுடைய பெயர் சொல்லப்படுகிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பேன். எப்படி? நீங்களும் நான் பார்க்கிறது வேற, ஆண்டவர் பார்க்கிறது. ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாய், ஆண்டவர் சிந்திக்கிற வண்ணமாய், ஆண்டவர் பேசுகிற வண்ணமாய், ஆண்டவரை போல நான் நீங்கள் மாறி வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னை ரட்சித்தார், திருச்சபையை சேர்த்து வைத்திருக்கிறார். திருச்சபையை சேர்த்துக் கொள்ள மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த மணவாளனுக்கு நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை எந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறோம்? பெருசா பேசுவோம், வாய்க்கிலேயே பேசுவோம், முடிஞ்சா எல்லாத்துக்கும் காரணமே நான். அந்த உலகம், இலங்கை தேசம் கொரோனாவில் இருந்து தப்பி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு கூட பேசுவோம். நல்லது இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஏன்னா அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த தேசத்தை காப்பாற்றுங்க, ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிங்க, ஆண்டவர் செய்வார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்? இன்னும் வெளியில இருக்கிறார், உள்ள இருக்கிறார்? மணவாளன் வந்து கூப்பிடுறாரு, தட்டி கூப்பிடுறாரு. அவர் அவளை எப்படியெல்லாம் செல்லமா கூப்பிடுறாரு, அத்தனை பேரையும் சொல்லி கூப்பிடுறாரு. என் சகோதரியே, பிரியமே, புறாவே, ரூபவதியே, கதவத்தர. அவர் சொன்னா, நீங்க லேட்டா வந்தீங்க, நான் படுத்துட்டேன், கையை கழுவிட்டேன், காலை கழுவிட்டேன், ட்ரெஸ்ஸை மாத்தி
பார்த்துட்டேன், வீட்டு பூசிட்டேன், இனிமேல் எலும்பினால திறக்க முடியும். அப்படியே அவர் ஒரு நேரம் வரும், அந்த திறந்த பொழுது மனமான நம்பிக்கை அவர் போய்விட்டார். கூப்பிட்டேன், மறுவித்தவில்லை, தேடினேன், காணவில்லை. இந்த சூழ்நிலை, இந்த நிலை சபைக்கும் உங்களுக்கும் எனக்கு போராடுகிறது. ஆண்டவர் தட்டும் பொழுதே நான் திறக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையை, அவர் ஸ்தானத்தை கொடுத்து அவருக்கு தான் அவர் எது சொன்னாலும் நான் செய்வேன் என்பதால் அந்த ஸ்தானத்துக்கு நாம் நீங்கள் வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவரை. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் யாரையாவது குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது காண்பிக்க வேண்டுமானா நீங்க எப்படி காண்பிக்க? ஆண்டவர் இவர்தான் என்னோட ஆண்டவர். அவர் ரூபம் கிடையாது, அவர் உங்களுக்குள்ளே இருக்கு, அவர் உங்களுக்குள்ளே வாசம். எப்படி ஆண்டவர்? கோபம், எரிச்சல், டென்ஷன், நான் பார்த்தாலே பிடிக்கல, பேசுறதெல்லாம் தகாத வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்துகிறதான வார்த்தைகள், மற்றவர்களை ஏளனப்படுத்துகிற வார்த்தைகள், இப்படியெல்லாம் இருந்து நாங்கள் எப்படி தேவனை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும்? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். நான் பார்த்தா ஆண்டவர் எப்படி இருப்பாரு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குமா? அவனை பார்த்தா ஒரு வித்தியாசம். அவங்க நான் நீங்கள் பேசுறத பார்த்து நடக்கிறத பார்த்து கேட்கணும், நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கலன்னு சொன்னா நாம எங்கே தப்பு பண்ணிருக்கோம்? ஏசாயா தீர்க்கதரிசி 29வது அதிகாரம் 13-14 வசனம். ஏசாயா 29:13-14 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது 9வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கோடிட்டு காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதான அந்த வசனங்களை, அவன் சொன்னதான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தான அந்த நாட்களிலே ஆண்டவர் அதை சொல்றார். தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறான், இந்த ஜனங்கள் வாயினால் என்னை துதிக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி, ஹல்லேலூயா, அது இது எல்லாம் பேசி அந்நிய பாஷையில பேசுற ஏசாயா 29 13வது 13வது வசனம் 14வது வசனம். அதே வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8-9 இருக்கிறது. வாயினால் துதிக்கிறோம், வாயினால் எல்லாவற்றையும் செய்வோம், ஆனா இருதயமோ தேவனை விட்டு தூரமாய் விலகி. ஆண்டவர் கிடையாது, இருதயத்தில் தேவ பயம் கிடையாது. ஆனா வெளியில பேசும்போது ஆண்டவருக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பேசுறது. ஆண்டோடைய வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து கூட எல்லாம் நான் தான் இருக்கிறேன் ஆண்டோட வலது பக்கத்துல, அப்படிதான் பேசுறது. ஆனா உண்மை அது கிடையாது, நிஜம் அது கிடையாது. அதெல்லாம் நடி. ஆண்டவர் சொல்ற வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெளியில நல்லா தான் இருக்கு, டைல்ஸ் போட்டுருக்கு, மார்பிள் போட்டுருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃபுல்லா சுத்தி கம்பி போட்டு செயின் போட்டு எல்லாம் வச்சிருக்குது, எல்லாமே பலிகளை எழுதி இருக்குது. ஆனால் உள்ள ஒன்றுக்கு பிரயோஜனமற்ற எலும்பு, தசையெல்லாம் பூச்சி அரிச்சிருச்சு, எலும்பு மட்டும்தான் மிச்சம். அதான் நம்முடைய வாழ்க்கை. வெளியில அப்படியே பாசம், ஆனா உள்ளே தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆராய்ந்து பாருங்க. இதுவரையில் நினைச்சுன்னா ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க, மனம் வருதுங்க, ஆண்டோட இந்த கிருபையாக ஆண்டவரே என்னை மாற்றும், உமக்கேற்ற பார்த்தோம் உண்மை போல என்ன மாற்றும், உடைய வருகையிலே உமக்கு முன்பதான் இருக்க தகுதிதான் என்ன மாற்றும். அது ஒண்ணுதான் நம்முடைய சுகமாய், அது ஒண்ணுதான் என்னுடைய சுகம். எப்பொழுது நிறைய வேலைகள், நிறைய காரியங்கள் ஓட முடியாது, நிறைய காரியங்கள் பேர் நடந்துச்சு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நம்முடைய நோக்கத்தை விட்டுறக்கூடாது, நம்முடைய தரிசனத்தை விட்டுறக்கூடாது, நம்முடைய இலக்கை விட்டுறக்கூடாது. நான் போக வேண்டியதான ஸ்தானத்தை நான் மறந்து போயிடக்கூடாது. அந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டியதான காரியம் எப்பொழுதும் நாங்க பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எப்போ ஃபிளைட் ஓபன் பண்ணுவான்னு தெரியல, எப்போ நடக்கும்னு தெரியல. வெளிநாட்டுக்கு வந்தவங்க போறதுக்கு எல்லாம் ஆயத்தமா தான் இருக்கும். திடீர்னு பேரை கொடுத்துட்டு வந்துட்டோம், கூப்பிட்டாங்கன்னு சொன்னா போறதுக்கு ஆயத்தமா இருக்கும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் நம்ம இருதயமோ தேவனை தூரமாக, தேவனை சேர. கடைசி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம்
33வது அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயத்தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நாங்க என்ன சொல்றோம்? ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் மாறிவிடும். ஆலோசனை சொல்லுது, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுது. ஆண்டவரை சரியில்லை, இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஆண்டவர் அவங்க செய்வது சரியில்லை, அவர் பாரபட்சம் உள்ளவர் அப்படின்லாம் நாங்க சொல்லுகிறோம். ஆண்டவருக்கே நாங்கள் கதை சொல்லி இஸ்ரவேல் வீட்டாரே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயத்தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவனையும் அவனவனுடைய வழிகளுக்கு தக்க, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க ஆண்டவர் நியாயத்திற்கு அவர் சீக்கிரமாக வருகிறார். அவர் நியாயத்திற்கு வரும் பொழுது அவருடைய நியாயத்திற்கின் நாளிலே நாங்கள் எங்கு நிற்க போகிறோம்? வலது பக்கமா, இடது பக்கமா? அப்படி இல்லை என்று சொன்னால், நியாயத்திற்கு இல்லாதபடி நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி ஆண்டுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அவர் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை தேவனோடு கூட சரியாக ஆண்டவருக்கு எந்த இடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கு? அவர் சொல்றது நீங்க செய்றீங்களா, நீங்க சொல்றதா அவர் கேட்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தின் பேர் இருக்கு. தூதன் சொல்லுது, அவர் வைத்த இடத்தை கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாளிலே அதை ஆராயும்படியாய், அதை சிந்திக்கும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வார். 187வது நாள் வருஷம் முடிய போகும். இன்னும் 128 நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமா இந்த வருஷம்? அதுக்குள்ள என்ன நடக்கும் சொல்லி யாருக்குமே தெரியாது. எலெக்ஷன் வருது, அதுக்கு பிறகு மறுபடியுமா என்னென்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இனிமேல் நடக்கிறதான எல்லா காரியங்களும் கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் இனியமா உண்மையா அவருக்கு தான் தெரியும், இனியா அவருக்கு தான். நமக்கு எதுவுமே நிதானித்து பார்க்க கூட முடியாது. அப்படியான மாற்றங்கள் உலகளாவிய நிலையில் நடந்து கொள்ளும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம் நீங்கள் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவருடைய வருகையிலும் சரி, இந்த பூமியில நடக்கிறதான சூழ்நிலைகளிலும் சரி, தேவனால் நடத்தப்படுகிறவர்களாய், தேவனால் போஷிக்கப்படுகிறவர்களாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் நாங்கள் அனைவருக்கு சாட்சியாய் நான் மரியாதை முதலே மரியாதை ஆண்டவரை தேடுகிறது, அவரை பார்க்கிறதில்லை. நான் வாஞ்சுகிறவர்களாய் மரித்த இயேசு கிறிஸ்துவை வச்சனத்தையே பார்க்கிறதுக்கு நாம் ஓடி போனானா, நம்மோடு கூட ஜீவிக்கிறவரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வைத்திருக்கிற நாடுகளும் அவர் எவ்வளவாய் பத்திரமாய் பார்க்கிறார்கள். வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எங்க வச்சிருக்கு? நான் முழுக்க அதை யோசனை, அந்த கேள்விக்கு பதில் மட்டும் எனக்கு முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்க இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எங்க வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? அவரை சரியான இடத்துல வச்சிருக்கீங்களா? இல்ல வச்சிருக்கணும்னு வச்சிருக்கீங்களா? இல்ல வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அவர் இருக்கிறாரா, இல்லைன்னா அவர் போயிட்டாரா? ஆண்டவர் என்னோட கூட பேசினதை எனக்கு கற்றுக் கொடுத்து, ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டதை நான் உங்களிடத்தில் கேட்டேன். ஆண்டவருடைய வசம் இருபுறமும் கருப்படப்படும் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் அது ஒன்று போல சுத்தம் செய்யும். ஆண்டவர் என்ன கேட்ட ஒரு வாரம் என்ன கேட்ட கேள்வியை நான் இந்த நாள் உங்கள்கிட்ட கேட்டேன். இதுதான் ஒரு வாரம் என்னுடைய கேள்வியா. ஆண்டவர் என்ன கேள்வி உங்க வாழ்க்கையில் அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டு, அவருக்கு முதல் சாதனம் அல்லது மற்ற காரியங்கள் அவரை தாண்டி போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் முதலாம் கர்த்தர் செய்வார். நல்ல கேட்ட